பார்த்தீங்கன்னா எலமெண்ட் செலெக்ஷன் மெத்தட்ஸ். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன் இந்த டாமோட பேசிக் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எலமெண்ட்டை வந்து ரிட்ரைவ் பண்ணணும் ஆக்சுவலாக. அந்த எலமெண்ட்டை கெட் பண்ணதுக்கப்புறம் தான் அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லணும் ஆக்சுவலி. ஸோ எலமெண்ட்டை கெட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இதில் வந்துட்டு கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு வந்து கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம், கெட் எலமெண்ட்ஸ் பை டேக் நேம், கொரி செலக்டர் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இதில் வந்து இது எல்லாமே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். பட் ரொம்ப அதிகமான இடத்துல ரொம்ப யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஒன் கெட் எலமெண்ட் பை ஐடி, அதுக்கப்புறம் வந்து இந்த கொரி செலக்டர் ஆக்சுவலாக. இது ரெண்டுமே வந்து மேக்ஸிமம் எல்லா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட் என்னென்னு பார்ப்போம் ஆக்சுவலாக. ஸோ கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னா நம்ம சிஎஸ்எஸ்ல ஐடி அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஐடியை வச்சு ஒரு எலமெண்ட்டை எடுக்கணும் அப்படின்னா அப்போ இந்த கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இதில் ஒரு H1 அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இங்கே H1 கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதோட ஐடியை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து